சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக். கடந்த வீடியோவில் சூரியனும் கேதுவும் சேர்க்கை, அதற்கு உண்டான பரிகாரங்களை நாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் சந்திரன் கேது சேர்க்கை, அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களை பார்ப்போம். நவகிரகத்தில் கேது என்றாலே தடையை ஏற்படுத்துவார், நன்மையை செய்வார், தடையை ஏற்படுத்துவார். நான் இந்த இடத்தில் நன்மை தீமை என்று சொல்லவில்லை. கேதுவை பொறுத்தவரை நன்மையும் செய்வார், தடையும் ஏற்படுத்துவார். தடைக்கு உண்டான முக்கியமான கிரகம் கேது பகவான். இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திக்கிற ஒரு விஷயம் தடை. எல்லாருக்கும் எல்லாம் திறமை இருக்கிறது, ஆனால் தடை நம்மளுக்கு முன்னாடி நிற்குது. சரிங்களா? அதுக்கும் கேது தனியாக இருந்தால் என்ன பலன் தருவார், சேர்க்கையாக இருந்தால் மற்ற கிரகங்களோட சேர்க்கை சொல்ல என்ன பலன் தருவார்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதன்படி பார்த்தோம்னா சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருந்தாங்கன்னா என்ன பலன் தருவார் ஜாதகருக்கு. இந்த ஜாதகர்ன்ற சொல்கிற வார்த்தை ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். சரிங்களா? அதனால் இந்த ஜாதகர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆணுக்கு மட்டும்தான் பெண்ணுக்கு மட்டும் அப்படின்லாம் பிரித்து பார்க்க வேணாம். உலகத்தில் மனிதனாக பிறந்த எந்த ஜீவராசிக்கும் இது பிறந்தது ஜாதகர்ன்ற வார்த்தை. சரிங்களா? அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது சேர்க்கை பெற்று பிறந்த ஒரு ஜாதகர், முதல்ல அந்த ஜாதகின் தாய் உடல்நிலையாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பில் இருப்பார்கள். இந்த ஜாதகர் பிறந்ததிலிருந்து உடல் சம்பந்தமான பாதிப்புகளும் மனபாரங்களும் மன கஷ்டங்களும் இதுலேயும் ஒரு திருப்தியின்மையும் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அதுபோல் அந்த தாய் இருப்பார்கள், அந்த ஜாதகருடைய தாய் இருப்பார்கள். தாய் வழி சொத்துக்கள், தாய் சம்பந்தமான சொத்துக்கள், தாயுடன் பிறந்த பெண்கள், அதாவது சித்தி பெரியம்மா, இதுபோல் தாய் மாமன் வரப்போ வேறு கிரகம் மாறிவிடும். தாயுடன் பிறந்த பெண்கள், தாயோட அம்மா பாட்டி அவர்கள் கூட பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல இந்த கேது சந்திரன் இணைவு சேர்க்கையை சொல்ல அவங்க வாழ்க்கையும் சரியில்லாமல் போகுது. அதே மாதிரி இந்த ஜாதகர் கேது சந்திரன் சேர்ந்த ஜாதகர் எப்படின்னா எந்த ஒரு விஷயமும் ரொம்ப குழப்பிடுவாங்க. எந்த ஒரு விஷயமும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது, சடனாக முடிவு எடுக்க மாட்டாங்க. ரொம்ப இன்றைக்கி ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவை சொல்லிகிட்டே இருப்பாங்க, முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க இந்த கேதுவும் சந்திரனும் சேரும்போது. அதனால் அவங்களோட முன்னேற்றம் தடைப்படும். எப்போவுமே ஒரு பயந்த சுபாவத்தோடு இருப்பாங்க. சந்திரன் கேதுவோடு சேரும்போது பயந்த சுபாவம். உதாரணமாக ஒன்றா இந்த தென்னாலியில் கமலஹாசன் சொல்கிற மாதிரி எது எடுத்தாலும் பயம் இருக்கும் அவங்களுக்கு. கேதுவும் சந்திரனும் சேர்ந்தால் எது எடுத்தாலும் பயம் இருக்கும். எதுலேயுமே சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது, சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். எந்த விஷயத்துலையும் சாட்டிஸ்ஃபைடு, ஒரு அவங்க பாட்டு தனிமையை விரும்புவாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. அதிகமாக பேசுனாங்கன்னா நெகட்டிவாக இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இது கேதுவும் சந்திரனும் சேரும்போது இது காரணம் எல்லாமே அந்த மனம். சந்திரனாலே மனம். அந்த கேதுவோடு சேரும்போது எதிர்மறை ஆற்றல்கள் எதுவாக இருந்தாலும் நெகட்டிவ் திங்கிங்கள் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் திங்கிங், ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே 1000 கற்பனை பண்ணிடுவாங்க. இந்த மென்டலி டிஸார்டர் பர்சன் சொல்லுவாங்க, அது கேது சந்திரன் தான். ஒரு விஷயத்த போய் ஒரு வீடை பூட்டிட்டாங்க, திருப்பி அதை திறந்து இழுத்து பார்ப்பாங்க. இதெல்லாம் கேது சந்திரன் தான் வரும். சரிங்களா? எந்த ஒரு விஷயமும் சந்தேகமாக இருக்கிறது, இது கரெக்டாக செஞ்சோமா, இது கரெக்டாக செய்யலையா, செஞ்சு முடித்த பிறகு சந்தேகப்படுறது, இதெல்லாம் கேது சந்திரன் தான் கொடுப்பாரு. முக்கியமாக எதிர்மறை எண்ணங்களும் பய உணர்வுகளும் இதை கொடுத்து கொண்டே இருப்பார். தாய் வழி சொத்துக்கள் வரவிடாமல் இருக்குது, தாய் வழி சொத்துக்களில் பிரச்சனை இருக்கிறது, இதெல்லாம் கேது சந்திரன் கொடுப்பார். சரிங்களா? அதனால் இதற்கு சரியான பரிகாரம் என்னவென்றால் சக்தி கணபதி என்ற கணபதியை வழிபடும் போது அந்த தடைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. இதை எப்படி செய்ய வேண்டும் என்றால், முதலில் சக்தி விநாயகர் கோவில் அருகில் இருக்கிறதா பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் விநாயகர், குளத்து கரையில் ஓரத்தில் இருக்கும் விநாயகரும் நாம் வழிபடலாம். அந்த விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டு 7 தேங்காய் மாலை, 7 சுத்து, 24 நிமிடம், அதாவது 7 சுத்து சுற்றுறவங்க சுற்றுங்க. அப்படி 7 சுத்து முடியலன்னா 7 தேங்காய் போடுங்க. 7 தேங்காய் கட்டி மாலையாக போடுங்க. சரிங்களா? இதை போட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு 24 நிமிஷம் இருந்து தொடர்ச்சியாக 7 வாரம் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையிறத நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாம். புரியுதுங்களா? இதை செஞ்ச ஒரே வாரத்தில் பரிகாரம் என்பது என்ன என்றால், செஞ்ச உடனே அப்படிலாம் கிடைச்சிடாது. அது தொடர்ச்சியாக நம்ம செய்ய சொல்லலாம். எந்த ஒரு விஷயமும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக பண்ண சொல்ல தான் அது உயிர் பெற்று அது வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
பரிகாரம் ஒன்றும் மேஜிக் கிடையாது. செஞ்ச உடனே நம்மளுக்கு நிறைவேறாது. தொடர்ச்சியாக அந்த 7 வாரம் எதுக்கு சொல்கிறோன்னா அந்த கேது தசையை வச்சு சொல்கிறோம். சரிங்களா? இந்த 7 வாரங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது முக்கியமாக திங்கக்கிழமையில் பண்ணும்போது இந்த சந்திரன் கேதுவோட தாக்கங்கள் குறைந்து அந்த ஜாதகர் நெகட்டிவ் சம்பந்தமான எண்ணங்கள் அது சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து பய உணர்வு போய் எதுலேயும் ஒரு தீர்க்கமான முடிவு, நல்ல சிந்தனைகள், பாசிட்டிவ் திங்கிங், எந்த ஒரு விஷயமும் பயப்படாமல் செய்கிறது, இந்த மாதிரி முயற்சிகள்லாம் செய்வார். தாய் வழி விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். தாய்க்கும் ஒரு நல்ல விஷயங்கள், அவங்களோட உடல்நிலை ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படும். சரிங்களா? இதற்கு இந்த சக்தி கணபதி, ஆற்றங்கரையோரம் இருக்கும் கணபதி, குளத்துக்கரையோரம் இருக்கும் கணபதி, இதுபோல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு 7 சுற்றி 24 நிமிடம் அந்த கோவில் அருகில் இருந்து விட்டு வந்தீர்கள் என்று கண்டிப்பாக 7 வாரத்தில் நன்றாக மாற்றம் தெரியும். 7 வாரமும் 7 திங்கட்கிழமை தான் செய்ய வேண்டும். இதற்கு அப்புறம் செவ்வாய் கேது சேர்ந்தால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை இது போன்ற நல்ல விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்த மற்றும் எளிய பரிகாரங்கள் சார்ந்த பின்பற்றுங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோ விஷன் சேனலை. நன்றி, வணக்கம். உங்கள் பண்டிட் விஸ்வக்.